இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரிஞ்சா நீங்க புதிய சிருஷ்டியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை கேட்கும் போதெல்லாம் இது நம்ம ஏற்கனவே கேட்ட வசனம் தானே, இதை பற்றி ஏற்கனவே சொன்னது தானே அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பழசாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கேட்கும் போதெல்லாம் உனக்கு அது புதுசாக இருக்கணும், சொன்ன வசனமாக தான் இருக்கும், ஒருவேளை சொன்ன செய்தியாக இருக்கும். நாங்களாம் ஒரு செய்தியை 20 முறை 30 முறை 40 முறை கேட்போம். அப்படி கேட்டு மறுபடியும் கேட்கும்போது 40 முறை கேட்ட ஒரு செய்தியை திரும்ப கேட்கும்போது புதுசாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டேன்னா ஒரு வார்த்தை மேலே வாஞ்சை. அல்லேலூயா. அதை கேட்க கேட்க அந்த ஒரே பிரசங்கத்தில் திரும்ப திரும்ப கேட்க பல வெளிப்பாடு புதுசாக வந்துன்னே இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். இது நம்ம கேட்ட செய்தி தான், ஆனால் கேட்கும் போதெல்லாம் புதுசாக இருக்கு. ஒருத்தன் ஒரு புத்தகத்தை எழுதுறான், அந்த புத்தகத்தை படிக்க படிக்க ஒவ்வொரு முறையும் புதுசாக இருக்குது. எப்படி போரே அடிக்க மாட்டேங்குது. அது ஒவ்வொரு முறையும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா அது உள்ள ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேடுதல், ஒரு வாஞ்சை, ஆண்டவரே நம்முடைய வார்த்தை மேல தாகமா இருக்கிறது என்று சொல்வீரானால் இந்த வேதம் உங்களுக்கு இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா. அது தேனிலும் மதுரமானது. தேனிலும் ஆமா, அந்த தேன் சாப்பிட்டா தகட்டிடும். ஒரு அளவு தான் சாப்பிட முடியும் இல்லையா? அதுக்கு மேலே சாப்பிட்டா அது உங்களுக்கு டேஞ்சர் ஆகிடும். ஆனால் இந்த தேனை சாப்பிட சாப்பிட எவ்வளவுனா சாப்பிடலாம், உன்னை தகட்டாது. இது உனக்கு நன்மையை மாத்திரம் செய்யக்கூடிய, இது திவிட்டாத தேனா, அது திவட்டிடும். ஓரளவுக்கு சாப்பிட்டோன்னா போர் அடிச்சிடும். இதுக்கு மேலே வேண்டாம், வயிறும் புள்ளியாயிடும். நான் உன்னுடைய ஆவியின் மண்டலம் பெருசு, ஆத்துமாவின் மண்டலம் பெருசு. நீ எவ்வளோ இந்த தேனை சாப்பிட்டா அவ்வளோ உள்ள அடங்கும். ஹல்லேலூயா. எவ்வளவாய் தேவன் அறிகிற அறிவினால் இந்த வார்த்தையினால நிரம்புகிறாயோ அவ்வளவாய் உள்ள போகிறதுக்கு இடம் பெருசா இருக்கு. எவ்வளோ பெருசாக நிரம்ப அது போயிட்டே இருக்கும். அதனால அது படிக்க 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 வெளிப்பாட்டின் மேல் வெளிப்பாட்டை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை இன்பமாய் மாறும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் அப்படியே சொல்லிட்டு வரேன், அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தையை சொல்லுவதில் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறார். அப்படின்னா நாமும் அந்த வார்த்தையை வாயில வச்சு சொல்ல வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்கிறதுன்றதை இன்னைக்கு காட்டப் போகிறேன். ஹல்லேலூயா. தேவனே ஒன்றை சொல்லாமல் செய்கிறதில்லை என்னும்போது நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கணும்னா அதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. இல்லையா? தேவனே ஒன்றை சொல்லிட்டு தான் செய்கிறாரும் போது அவர் ஒரு முறை சொன்ன நடந்துடும். ஏன்னா சொன்னதை மறக்க போறதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னதை ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்னா நம்ம நடக்கிற வரைக்கும் சொல்லினோம், இல்லைன்னா மறந்துடுவோம். அதனால நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று டிசைட் பண்ணி கடவுள் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கார் என்பதை நம்ம அறிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை தான் நான் விரும்புகிறேன்னா அந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அந்த வசனத்தை நீ நிறைவேறும் வரையில சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அது நடக்கும். நீ சொல்லிக்கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கிறது? அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் முதல்ல சைக்கிளில் வந்தார். சொன்னார், கர்த்தர் டிவிஎஸ் 50 கொடுக்க போகிறார். சைக்கிள்லேருந்து வருவார், அரும்பாக்கத்துலேருந்து வருவார், புளியந்தோப்புக்கு சைக்கிளை மறிச்சிட்டு. கர்த்தர் எனக்கு அடுத்து நம்ம என்ன வர போகிறேன், டிவிஎஸ் 50. அப்போ டிவிஎஸ் 50 பெரிய விஷயம். டிவிஎஸ் 50 ஆண்டவர் தர போகிறார். சொல்லிட்டே வந்தார். வரும்போதெல்லாம் சொல்லுவார், டிவிஎஸ் 50 ஆண்டவர் கொடுத்தார். டிவிஎஸ் 50 வந்தார். நான் மாருதிக்கு 800 வர போகிறேன், கர்த்தர் எனக்கு மாருதி 800 கொடுக்க போகிறாருன்னு. அதை விட அடுத்து மாருதி 800 வந்தார். அதுக்கப்புறம் பெரிய கார் வாங்கினார். அப்புறம் சபையை கட்டினார். ஏனென்றால் நமக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம சொல்லும் பொழுது அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கிற. ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு பேசும் வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகிறார் பாருங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நடக்கலான்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் சொல்லியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆகிய நான் பேச ஆரம்பிச்சிருவோம். இதனால் சில வசனங்களை உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிப்போம்.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் 26 வாசிக்கிறீங்களா? 26 தானா? சரி. ஒரு சொல்ற உண்டாக்குவோமாக அப்படின்னு பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவினை சேர்ந்து வர உண்டாக்குவோமாகனா நம்மளாம் சேர்ந்து உண்டாக்குவோம். உண்டாக்குவேன் இல்லை, உண்டாக்குவோமாகனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான 3 தன்மை உள்ள தேவன் அவர்கள் இணைந்து என்ன சொல்றாங்க? உண்டாக்குவோமாக முதல்ல சொல்லிட்டு அடுத்து வர வசனங்களை வாசிங்க. உண்டாக்குவோம். ஆகாயத்து 27 28 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதாவது மனுஷனை தம்முடைய சாயலாக உண்டாக்குவோமாக என்று சொல்லி அதை உண்டாக்கின பிறகு முதலாவது அந்த மனிதனிடத்துல தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை தான் இது. அவர் முதலாவது என்ன பேசுகிறார்? பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி இந்த பூமியில் இருக்கிற அனைத்தையும் என்ன பண்ணணும்? ஆண்டு கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால் எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும் என்று ஆளுகை எப்படி செய்ய முடியும்? தேவன் எப்படி ஆளுகை செய்கிறார்? சிங்காசனத்தில் அமர்ந்து அவர் பேசுகிறார், கட்டளையிடுகிறார் இல்லையா? ஒரு ஆளுகை என்பது ஒரு ராஜ்யம் இருக்கு, ராஜேந்தர் ஒரு ராஜா இருக்கிறார், அவர் கட்டளையிடுகிறார், அவர் கீழே இருக்கிறவெல்லாம் வேலை செய்கிறார். இப்படி ஆட்சி நடக்கிறது. ஆட்சி செய்கிறவர்கள் தான் ராஜா இல்லையா? அது போல தேவன் நம்மை இந்த பூமியை ஆளும்படியா ராஜாக்களை படைத்திருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? வாயை திறந்து பேசணும். ஹலோ, ஊமையான ஒரு ராஜா உட்கார வச்சுட்டு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்களா. ஒரு ராஜாவை உட்கார வச்சுட்டாங்க. ராஜாவா அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும். அவர் ராஜா சீட்டில் உட்கார வச்சாங்க. எப்படி கம்யூனிகேஷன் பண்ணார்? எப்படி கட்டளை இடுவார்? அவர் கையை காலை ஆட்டுவார், மூக்கை காட்டுவார், இப்படின்னு வர அப்படின்னு வர. எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிட்டு அந்த ஆட்சிகள் எப்படி நடக்கும் இல்லையா? கஷ்டம் இல்லையா? அப்ப பேசணும் இல்லையா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவன் பேசுகிறவராய் இருக்கிறபடினாலே தேவன் பேசுகிறவராய் இருக்கிற பேசுகிறவர்களாக இருக்கணும். அல்லையா? ஏதோ ஒன்று பேசுறது இல்லை, எதை நடக்கணுமோ அதை பேசணும். ஒரு ராஜா எப்படி பேசுவார்? அவர் கட்டளை தான். ராஜாவுடைய வார்த்தையெல்லாம் கட்டளை தான் இருக்கும், கட்டளை பிறப்பதா இருக்கும். அவர் யாருக்கிட்ட கெஞ்சிட்டு, அப்பா சிப்பாய்க்கலாம் எப்படியாவது எனக்கு இன்னைக்கு டிஃபன் எடுத்து வந்து கொடுத்துருங்கப்பா, எனக்கு ரொம்ப பசி எடுக்கிறாங்க. யாரங்கே? காலை உணவை கொண்டு வா. உடனே டைன் வந்து நிற்பாங்க. அவன் தலையை சீவு, இன்னொன்று உடனே சீவிடுவாங்க. அவர் சொல்றதுதான் சட்டம், அவர் சொல்றதுதான் செய்வாங்க இல்லையா? எப்படி இருக்கு அவர் வார்த்தை? பவர்ஃபுல்லா இருக்கும், அதிகாரமா இருக்கும். எதுக்குமே அவர் பணிந்து எதுவும் கேட்க மாட்டார். யாருக்கிட்ட கேட்கலாம்? ராணி அம்மா கூட வந்து என்ன பண்ணும்? அவர் கோலை நீட்டினா தான் வரணும். எஸ்தர் புத்தகத்தை வாசித்து பாருங்க. அவர் கோலை நீட்டி செங்கல்ல தான் ராணி அம்மா உள்ள வரணும், இல்லைன்னா அங்கே நிற்கணும். அப்போ ராஜாவுடைய பவர் பார்த்துங்க. ராஜாவுடைய அப்போ நம்மளை ஆளுகை செய்யும்படியே படைத்திருக்கிறார்னா நாம் யார்? ராஜாக்களை போல அதிகாரம் உள்ள கட்டளை வாக்கியங்களை பேசக்கூடியவர்களை இருக்க வேண்டும். அப்பதான் தேவன் அப்படிதான் படித்தார் இல்லையா? அப்படித்தானே உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவது இல்லையா? எல்லாத்தையும் கடவுது உண்டாக கட்டளை வாக்கி தான் பேசுகிறார். அப்போ எல்லாம் உருவாகிறது. அப்போ நம்மையும் அப்படி படிச்சது, அப்படி சாயலில் படித்து விட்டு ஆளுகை செய்யும்படியாக பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ற அதிகாரத்தை முதலாவது பேசுற வார்த்தையை இங்க பார்க்க முடியுது. மனிதனோட முதலாவது ஒரு பேசின வார்த்தையில நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு உங்களை என்ன பண்ண இந்த பூமியின் ராஜாக்களை உண்டாக்குகிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தான் மனிதனுக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை தான்
அவங்க பிடித்து கொண்டு செயல்பட வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னார் என்பதில் இவங்களை கவனத்தை வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இவர்கள் ஆளுகை செய்யும்படியா தேவன் அதிகாரம் கொடுத்துக்கிறார். நீங்க எப்படி ஆளுகை செய்ய முடியும்? நீங்க கட்டளை வாக்கியத்தை பேசணும் தான் ஆண்டவர் படைச்சு சொல்றாரு. அந்த பூமியிலே சர்ப்பமாய் அந்த சர்ப்பம் என்ன செய்கிறது? சர்ப்பத்தின் வடிவிலே சர்ப்பத்தினுக்குள்ளாய் சாத்தான் புகுந்து அவன் பேசுகிறான். என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் தான் இந்த உலகத்துக்கு ராஜா, நாங்கள் சொன்னால் எல்லாம் கீழ்ப்படினோம். நீ என்ன உன்னை புதுசாக கதையை கட்டி விட்டுன்னுக்கிற? எங்களை உண்டாக்கினவர் அவர், அதிகாரம் கொடுத்தவர் அவர். நீ சொல்கிறத கேட்க நான் இல்லை, நான் சொல்கிறத நீ கேளு. ஹல்லேலூயா. அப்படி தானே? ராஜா நான் சொல்லலாம், வர்றவங்க போகலாம், வாங்க நீங்கள் சொல்லுங்க. அவர் நீ சொல்லு, அவரு சொல்ல இவரு சொல்ல கேட்கறத ராஜா சொல்றதுதான் முடிவானது இல்லையா? ராஜா யாருக்கிட்ட உக்காந்து பணிந்து பேச மாட்டேன். அதே போல நான் ராஜாவுடைய மனைவியாக இருக்கிறேன் ஏவல் புரிந்து சாத்தானே, ஏன் நம்ம புது கதையா சொல்லிருக்க? அப்படி இருப்பேன் எல்லா தேவர்கள், நாங்க தேவர்கள் போலதான் இருக்கிறோம். நீ என்னத்த பொய்ய சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற? நாங்கள் தேவர்களை போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நீ என்ன புது கதையா பேசி இருக்கிற? நீ சொல்றத நான் கேட்க தயாரா இல்லை, நான் சொல்றத நீ கேளு. நாங்கள் ஆளுகை செய்ய முடிய உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி பேசி இருக்கணுமா இல்லையா? தான் யார் என்பதை மறந்து யாரோ எதையே சொல்றத நீங்க கேட்கறதுனால தான் என்ன நடக்குதுன்னா நாம் யார் இருந்த மறந்துடும். இதான் ஏவாள் நடந்தது. தான் யாரு என்றதை மறந்துட்டு இந்த சாத்தான் சொல்றதுக்கு செவி கொடுத்து அவளோட சம்பாஷணை பண்ணி கொண்டு இருக்கிறதுனால தான் யார் என்றதை மறந்துட்டு தேவன் சொன்ன அந்த வார்த்தையை மறந்து விட்டு இப்போ அதிகமாய் கேட்ட இந்த வார்த்தை தான் சரியானது போல தோன்றுகிறது. அதனால அந்த சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து பழத்தை சாப்பிடுகிறான். ஹல்லேலூயா. இந்த பார்க்க முடிகிறது. இங்கே தேவன் இவர்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை இவர்கள் கவனம் செலுத்தாதபடினாலே, இதை சிந்திக்காதபடினாலே, இதை சொல்லி சொல்லி இவங்க மனதில் நிறுத்தாதபடினாலே, யாரோ எதையே சொல்றதை நம்பி எதையே செய்து அவர்கள் பாவிகளாய் மாறி போனார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு காரியத்தை இதுல இருந்து காட்ட போறோம். தொடர்ந்து சில காரியங்கள் அப்படியே எங்களுக்கு அப்படி கோடிட்டு காட்டிட்டு வர, அப்படி கவனத்தில் வச்சுக்கிங்க. இதெல்லாம் 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூமியில நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இது எப்போ இந்த வார்த்தையை பேசுறேன்னா, தேவன் தம்முடைய உள்ளத்தில் அவரை சொல்லிக் கொள்ளுகிறார். கவனத்தில் கொள்ளுங்க, இந்த அண்டர்லைன் பண்ணுங்க. தேவன் உள்ளத்திலே சொன்னார். இது எப்போ சொல்றாருன்னா, மனிதர்கள் சீர்கெட்டு போய் பாவத்தில் விழுந்து எங்கும் அநியாயம் அக்கிரமம் மிகுந்து தேவன் அருவருக்கத்தக்க காரியங்கள் பூமியில் நடக்கும்போது தன்னுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் இவ்வளோ ஒரு மோசமான பாவ நிலையில் இருக்கிறத பார்த்து அவர் என்ன பண்ண மனஸ்தாபப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதில் ஒரு நீதிமானை கண்டுபிடித்து அவனை காப்பாற்றி மற்ற எல்லாவற்றையும் அழித்து விட்டு அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வந்து அப்போது அவர் என்ன பண்றாரு, இனிபோல் இப்படிப்பட்ட ஒரு அழிவை கொண்டு வரக்கூடாது என்று தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார்? 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். மறுபடியும் ஆதாமுக்கு சொன்ன அதே வார்த்தையை கொண்டு வந்து இங்க மறுபடியும் ஒரு புது ஜெனரேஷன், புதிய ஒரு சந்ததி உண்டாக்கும்படி இந்த ஆதாம் இந்த நோவாவிடத்துல சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி திரும்பவும் தம்முடைய வார்த்தையே கொண்டு வந்து அங்க நிறுத்துகிறாரு. நீங்க மறுபடியும் கவனத்தில் வைங்க, இந்த ஒரு சந்ததி அழிஞ்சு போச்சு, என்னுடைய வசனத்தை கவனத்தை கொள்ளாதபடினாலே, நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாதபடினாலே, நீங்கள் எதையும் பேசி எதாவது சொல்லி சாத்தானுடைய ஆலோசனை கேட்டு சீர்கட்டு போயிட்டீங்க. இப்ப மறுபடியும் ஒரு புதிய சந்ததி உருவாக்கும்படி என்ன சொல்லுகிறார்? இவர்களுக்கு சொல்ல, நீங்கள் பூமியிலே பலுகி பெருகி பூமியை நிரப்பி
நிரப்புங்கள். மறுபடியும் அவர்கிட்ட சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறார். இப்ப ஏன் ஒரு அதுக்கு அடையாளமாக நான் பண்ற நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், நான் சொன்னதை நிறைவேறும்படியாய் மறுபடியும் இந்த தண்ணி இந்த பூமியை கெடுக்காதபடிக்கு அழிக்காதபடிக்கு ஒரு வானவில்லை உங்களுக்கு நான் வைக்கிறேன். வானவில்லை ஒரு அடையாளமாக வைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளம். இந்த வானவில் வரும் பொழுதெல்லாம், இந்த மழை வரும்போதெல்லாம் இந்த வானவில் வரும். அப்போதெல்லாம் இந்த உலகத்தை தேவன் அழிக்க மாட்டார், தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று ஒரு அடையாளத்தை வைக்கிறேன்னு சொல்லுகிறார். இங்க மறுபடியும் என்ன சொல்லுகிறார், தம்முடைய வார்த்தையை கொண்டு வந்து அங்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த நித்திய உடன்படிக்கை என்று சொல்லப்படுற மாறாத நித்திய உடன்படிக்கை எது? அது கடவுளுடைய வார்த்தையா இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை நீங்க ஏதோ பைபிள் ஏதோ வார்த்தை நினைச்சிடாதுங்க. இதில் இருக்கிற வார்த்தைகள் நித்திய உடன்படிக்கையின் வார்த்தைகள் இருக்கிறது. யார் இதை நம்புறாங்களோ, யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. கல்வாரி சிலுவை விசுவாசிக்கிற எவனாய் இருந்தாலும் அவனுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் சொந்தமாகிறது. அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உடன்படிக்கையின் வார்த்தையா இருக்கிறது. ஒரு நித்திய உடன்படிக்கையின் வார்த்தை அவனுக்கு சொந்தமாகிறது. ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தின் வார்த்தையும் நித்திய உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இங்க உள்ளத்திலே அவர் என்ன பண்ணாரு? சொல்லிக் கொண்டார். தேவன் தான் எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு பழக்கம் இருக்கு. முதல்ல அவருக்கு சொல்லுகிறாரு, ரெண்டாவது வெளியே சொல்றாரு. என்ன சொல்ல? உள்ளத்தில் சொன்னார். அப்படிதான் மறுபடியும் வாசிங்க. 8ஆம் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரை ஆசீர்வதி பூமியில நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். உள்ளத்தில் சொன்னார். அவர் உள்ளத்தில் அவருக்கே சொல்லுகிறாரு. அவருக்கே சொல்லிட்டு அப்புறம் செய்கிறார். பாருங்க, இதே போல ஒருத்தன் பரலோகத்தில் இருந்தான். அவன் அவருடைய சிங்காசனத்தில் ஏறுவேன், அவன் உள்ளத்தில் சொல்லி கொண்டானா, அடுத்த நிமிஷம் கீழே தள்ளிட்டார். ஹலோ, நீங்கள் உள்ளத்தில் என்ன சொல்லிக் கொள்ளுகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? பரலோகத்துல அவனுக்கு இருந்த முக்கிய அந்த பதவியை விட்டு கீழே தள்ளப்பட்டான் பாருங்க. ஏன்னா உள்ளத்துல ஒண்ணு கடவுளுடைய சித்தத்துக்கும் அவனை எதற்காய் உண்டாக்கினார், எதற்காய் படைத்தார் என்பதை மறந்து விட்டு அதை தாண்டி யோசிக்க ஆரம்பித்தான், அதை தாண்டி சிந்திக்க ஆரம்பித்தான். தேவையில்லாத காரியங்களை பேச உள்ளத்துல சொல்லி கொண்டாலாம். உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளும் போது விழுந்து போனான். ஹலோ, நீங்க தவறான காரியங்களை சிந்திக்கும் பொழுதே விழுந்து போகிறீங்க. நீங்க பேசி அது உருவாக்குறதில்ல, உங்கள் உள்ளத்தில். அதெல்லாம் சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனோ பாவம் செய்தாயிற்று. ஒரு காரியத்தை செய்த பிறகல்ல, அதை குறித்து சிந்திக்கும் போது நீங்க விழுந்து விட்டீர்கள் இல்லையா? சாத்தானும் அப்படிதான் விழுந்து போட்டான். அப்படி சொல்லிக் கொண்டான். சொல்லிக் கொண்ட போது அவன் தள்ளப்பட்டான். அப்போ எப்போ நம்ம தள்ளப்படுகிறோம்? தவறான காரியங்களை இருதயத்திலே நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம், சிந்திக்கிறோம், அப்பயே விழுந்து போகிறோம், அப்பவே விழுந்து போகிறோம். அப்போ தேவன் தன் உள்ளத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறார் என்றால் அது சரியானது, நேர்த்தியானது அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். ஆகையினால நமக்கு இந்த உலகத்தில் நேர்த்தியானது எது? உலகத்திலிருந்து ஒரு சிறந்ததை நம்ம கற்றுக்கொள்கிறது ரொம்ப கஷ்டம். சிறந்தது மாதிரி இருக்கும், அது உள்ள போனா சிறந்ததா இருக்காது. நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள போனா நல்லா இருக்காது. எல்லாம் மாயையும் மறைந்து போகிறதா இருக்கிறது. நிலையானது மாறாதது அது கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே. அவர் என்னை குறித்து சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை தான் நிலையானதா இருக்கிறது, அது நல்லதா இருக்குது, நன்மையானதா இருக்கிறது, எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது, அது எனக்காய் பேசப்பட்ட வார்த்தையா இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த வசனங்களை எடுத்து நாம இருதயத்தில் சொல்லிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தை சொல்லுகிறது மூலமாக நாம் என்ன பண்ணுகிறோம்? அப்புறம் வாயில பேச ஆரம்பிக்கிறோம். வாயில பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதா இருக்கிறது. இப்போ நோவின் இடத்திலும் தம்முடைய வார்த்தையை கொண்டு வந்து அதை நித்திய உடன்படிக்கை. நீங்க தொடர்ந்து வாசிங்க. இந்த 9ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்களா? அதெல்லாம் நிறைய அது சம்பந்தப்பட்ட வீட்டில் போய் வாசிங்க. நித்திய உடன்படிக்கையாக தம்முடைய வார்த்தையை மறுபடியும் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த தம்முடைய வார்த்தையை இங்க நித்திய உடன்படிக்கை அவளுக்கு கொடுக்கிறாரு. திரும்ப வாசிக்கலாம். அடுத்து நம்ம ஆபிரகாம் இடத்தில் வருகிறார். 17ஆம் அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி. அருமையா சொல்ல முதல் வசனம் வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி, என்னுடைய உடன்படிக்கை உனக்கும் எனக்காக நடுவா உன்னை வைக்கிறேன். ஒரு உடன்படிக்கை வைக்கிறேன். அந்த உடன்படிக்கை என்ன? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். வாசிங்க அடுத்து. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்பதுதான் அந்த உடன்படிக்கையின் வார்த்தை. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்பதுதான் இந்த நித்திய உடன்படிக்கையின் வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப அவரோட ஆபிரகாமோடு மறுபடியும் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவேன். அது உனக்கும் எனக்கும் நடுவா என்னுடைய வார்த்தையை வைக்கிறேன். ஹலோ, இங்க இருக்கீங்களா? நமக்கும் தேவனுக்கு நடுவாய் இருக்கிறது என்ன? அவர் சொன்ன ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் உனக்கு ஒண்ணு செய்யணும்னா அவர் உனக்கு சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவரால் செய்ய முடியும். அவர் தான் அந்த வார்த்தையை நோக்கி பார்ப்பாரு. நாமும் அந்த வார்த்தையை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. நமக்கு தேவனுக்கும் நமக்கு நடுவாய் மத்தியஸ்தராய் இருக்கிறதுன்னு கடவுளுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு மத்தியஸ்தராய் வந்தார், வார்த்தையாகிய தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு மத்தியஸ்தரை நம்ம இணைக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது, எல்லாவற்றையும் நம்ம தொடர்பு கொள்ள வைக்கிறது, நமக்கு ஆண்டவர் வைத்த அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வைக்கிறது, தேவன் என்ன நினைக்கிறார் நம்ம புரிய வைக்கிறது. எல்லாமே தம்முடைய வார்த்தையிலே தேவன் வைத்து நமக்கு நடுவாக நித்திய உடன்படிக்கையாக தம்முடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு பார்க்கணும், என் ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவா இருக்கிறது கடவுளுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதுலதான் நோவா எடுத்து சொல்றாரு. அது இந்த வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரத்துல 16-17 வாசிப்பேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். நான் சொன்ன வார்த்தைக்கு ஒரு அடையாளமாக இந்த வானவில்லை வைத்திருக்கிறேன். அந்த வானவில் மழை வரும்போது வரும். அப்ப நான் அந்த வானவில்லை பார்ப்பேன், நீயும் அந்த வானவில்லை பாரு. அந்த வானவில் வரும்போது உனக்கு என்ன தோணணும்? கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி தண்ணீர்னால் அழிக்க மாட்டேன்னு. அப்ப ஆண்டவருக்கும் அந்த காட்சி என்ன காட்டுகிறது? நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மக்களை அழிக்க மாட்டேன் தண்ணீரால் என்று. அந்த வானவில் இந்த மனிதர்களுக்கும் இந்த தேவனுக்கும் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல ஆபிரகாமுக்கும் இந்த தேவனுக்கு நடுவாய் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதை நித்திய உடன்படிக்கை ஆக்கி என்ன சொல்கிறார்? உனக்கும் எனக்கு நடுவாக நமக்கும் தேவனுக்கும் நடுவாய் இருக்கிறதுன்னு அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை அவரு எவ்வளவு முக்கியப்படுத்துறாருன்னு உனக்கு ஆதியாகமத்தில் காட்டிக்கொண்டு வருகிறேன். இப்போ இவங்களுக்கெல்லாம் சில வார்த்தையா கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையினுடைய அந்த உடன்படிக்கையின் முழு வார்த்தையினுடைய சுருக்கமாக தான் ஆண்டவர் நம்ம பண்ற. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுடைய பெயரை மாத்துறாரு. இல்ல, அது 17ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்கள். ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அதாவது அந்த முழு உடன்படிக்கையினுடைய சுருக்கமாக அதை சுருக்கி ஒரே ஒரு எழுத்த மாட்டி ஆபிராம் என்ற அந்த வார்த்தையை ஆபிரகாம் என்று அவருக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து, இதை நீயும் சொல்லணும், உன் ஜனங்களை சொல்லணும்னு சொல்லி அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை அவனை சொல்ல வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் வார்த்தையில அந்த சுருக்கி வைத்து இதை சொல்லுங்கன்றாரு. அப்படி சொல்லும் போதுதான் அந்த வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கிறது. அப்போ கர்த்தர் இடத்தில் ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள எளிதான வழி என்ன? தேவன் நமக்காய் சொன்ன அந்த வார்த்தை அவருக்கும் நமக்காக நடுவான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நடுவாய். அப்போ நடுவாய் நிற்கிற கர்த்தருடைய வார்த்தையை நாம பார்க்க வேண்டியது, அறிக்கை செய்ய வேண்டியது, நம்ப வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. நாம் அதை சொல்லும் பொழுது அதை தேவனையும் பார்க்க வைக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா கவனித்துங்க. எப்ப கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் போது ஒண்ணு செய்றீங்க, என்னன்னா உங்கள் பக்கம் தேவனை திருப்புகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய கவனத்தை ஈர்க்கிறீர்கள். சில பிரசங்களை நான் கேட்பேன். சில ஊழியக்காரங்க உண்மையில நம்மளுடைய தாட்டில் அப்படியே நான் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த பிரசங்கத்தை கேட்கும் போது எனக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே ஒரு பேசுகிறாரு.
அப்படியே அதே தாட்டுவர், அதே வெளிப்பாடோட பேசுகிறார் என்பது அங்க நின்று நானே பேசுற மாதிரி இருக்கும். நானே கர்த்தர் சொன்னதை நீங்கள் சொல்லும் போது என்ன நடக்கிறது? கர்த்தர் பேசுகிறது போல அவருக்கு தோணும். அவரே சொன்னதை அவருக்கு நினைவுபடுத்துகிற மாத்திரல, அவர் பேசுறது போல அவருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, இந்த வசனத்தில் இப்படி சொன்னீங்களே என்று திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக தேவனுடைய பார்வையை, கவனத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆபிரகாமை ஆசீர்வதித்து அந்த வார்த்தையை நிறைவேற்றி அந்த சந்ததி பலுகி பெருக செய்து யோசேப்பின் நிமித்தமாக எங்கே போகிறது? அது எகிப்துக்கு போய் அடிமையாக்கப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாம் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய தேவன் என்று அவர் சொல்லுகிறார். போய் அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை யாக்கோப்பு சொல்லுகிறார், யாக்கோப்பு சொல்லுகிறார் ஈசாக்கு சொல்லுகிறார், அப்புறம் யாக்கோப்பு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் சந்ததி பெருகி ஆன பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துல தேவன் மோசே என்னும் ஒரு மனிதனை தேடுகிறார். ஹல்லேலூயா. தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக, தன்னுடைய ஆலோசனைப்படி நடப்பதற்கு, இந்த மக்களை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு மனிதனை தேடுகிறார். அவர்தான் மோசே. ஹல்லேலூயா. மோசேனிடத்திலே அவர் சம்பாசிக்கிறார், பேசுகிறார், அவனுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி அவனை கொண்டு வந்து செயல்படுகிறார். அவனை கொண்டு வந்து செங்கடலை பிரித்து கொண்டு வந்து வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவனை கொண்டு போய் சீனாய் மலையிலே உட்கார வைத்து 40 நாட்கள் தன் சொந்த கரத்தினாலே 10 கட்டளைகளை எழுதி அன்னைக்கு நியாயப்பிரமாணங்களை கொடுத்து அவனுக்கு வேதத்தை எழுதி கொடுத்து, அவனுக்கு வேதத்தை எழுதி கொடுத்து இந்த ஜனங்களுக்கு போய் சொல்லு. ஹல்லேலூயா. இது இவர்களுக்கு நித்திய உடன்படிக்கை கொடுக்கிறேன்னு சொல்லு. இப்போ தேவன் மோசையோடு, அவங்க அந்த டைம்ல பெரிதான வேதம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்கதான் முதல்ல வேதம் எழுதப்படுகிறது. அவனுக்கு எல்லாவற்றையும் காண்பித்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து அவனை எழுத வைத்து, அதனால மோசையோடு அதிகமாய் தேவன் பேச வேண்டியதா இருந்து, செலவிட வேண்டியதா இருக்கு. அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டியது, அவனோட டீப்பா இருக்க வேண்டியது, நிறைய புரிய வைக்க வேண்டியதா இருக்கிறதுனால அவன் அடிக்கடி மலைக்கு கொண்டு போய் அவனோட தனியாய் பேசுகிறார், அநேக காரியங்களை கட்டுகிறார். அவனை கொண்டு தான் இந்த வேதத்தை எழுத வேண்டி இருக்கிறபடினாலே அவனை கொண்டு போய் தனிமையா அங்க 40 நாட்கள் சோறு தண்ணி இல்லாம போனாலும் அவனுக்கு பசி இல்லை, ஒன்னும் இல்லை, தேவ பிரசனத்துல இருக்கிறான். அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அவனை எழுதி வைக்கிறார். அதனால அவனோடு அதிகமா தொடர்பு கொள்ள வேண்டி இருந்தபடினாலே தனிப்பட்ட விதத்தில் அதிகமா பேச வேண்டி இருந்தது. ஹலோ. அடுத்த தலைவன் யோசேப்பு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். யோசேப்போட பேசுறாரு. பேசிட்டு அப்போ சொல்றதுக்கு பைபிள் இல்லை, நியாயப்பிரமாணம் ஒண்ணுமே இல்லை. இப்போ மோசையை கொண்டு என் உள்ளத்தை எழுதி வச்சுட்டேன், நீங்க எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு மோசையை கொண்டு ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதிட்டேன். இப்போ யோசேப்பு இடத்துல அவர் சொல்லுகிறார். 1:8 வாசிக்கலாமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இப்போ இந்த மோசையோடு அதிகமா நெருங்குத போல யோசுவோட நெருங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா என் வார்த்தை உன் வாயில் இருந்தா எல்லாம் சக்சஸ். ஹலோ. என் வார்த்தையை வைத்துக் கொண்டிருந்தால் நீ சக்சஸ், புத்திமான நடந்து கொள்ள முடியும். மோசை மாதிரி ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வார்த்தையை உனக்குள்ள வைட்டேன். அது வரைக்கும் மோசைக்கு வார்த்தைகள் கிடையாது. அதனால ஆண்டவர் ஒவ்வொன்றா சொல்ல வேண்டியது, கோலை நீட்டுப்பா, அதை கட்டையை போடுப்பா, இப்படி பண்ணுப்பா, இதை செய்யப்பான்னு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ என்ன பண்ணணும், எதை பண்ணக்கூடாது என்பதுதான் நியாயப்பிரமாணம். இதை ஒன்று செய்யணும் சொன்னோம், இதை செய்யாதுன்னு சொல்லும், ஒன்னை எப்படி செய்யணும்னு சொல்லும். இதுதான் நியாயப்பிரமாணம். இந்த
நியாயப்பிரமாணத்தை ஆண்டவன் மோசைக்கு கற்றுக் கொடுத்தபடி அவர் எழுதி வைத்தபடினாலே இப்போ யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், அதே 40 லட்சம் ஜனங்க தான், அதே முறுமுறுக்கிற ஜனங்க தான். ஆனா இவருக்கு என்ன சொல்றாரு? என் வார்த்தையுடைய வாயில வை. ஹல்லேலூயா. நீ புத்திமான நடந்துப்பா, நீ வழியை வாய்க்க பண்ணுவாய். இவங்களை கொண்டு போய் நீ எங்க பண்ணுவ? இந்த கானான் தேசத்துல சேர்ப்ப. அதுக்கு என்னுடைய வார்த்தை உனக்கு போதும். நான் சொல்லுகிறேன், ஒரு நியாயப்பிரமாணத்துல என்ன பெரிதா இருக்குன்னா, சில காரியங்களை செய்யொன்றும் சில காரியத்தை செய்யாத என்றும், சிலர் காரியங்களை எப்படி செய்யணும் என்றும் அது கட்டளையாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதையே ஒருத்தன் திரும்பி திரும்பி சொல்லி கொண்டிருந்தாலே ஒரு புத்திமானாய் மாறுவான் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை காட்டிலும் ஹல்லேலூயா, தேவனுக்குள் இருந்து வந்த தேவனாய் இருந்த இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை உங்களுக்குள்ள நீங்கள் வைப்பீர்கள். ஆனால் அந்த யோசுவாவை காட்டிலும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் தீர்வாய் நிறைவேறுதல் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற வார்த்தையாக தேவன் இருக்கிறபடினாலே அந்த நியாயப்பிரமாண வார்த்தையில காட்டிலும் இயேசுவின் வார்த்தை அது ஆவியாயும் அது ஜீவனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவளாம் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, இனி சொல்றதுக்கு ஒண்ணே இல்லை என்றவர் மரித்து போன நிலையில் இருந்தாலும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்த நிலையிலிருந்து எழும்பி அவன் ஜீவிக்க முடியும், வாழ முடியும், எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. உலகத்திலே வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. நீங்க எந்த நிலையில் இருக்கிறது முக்கியம் அல்ல, ஆனால் நீங்க கேட்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை உருவாக்கும். இந்த வார்த்தை ஆமா உங்களை நீங்க உருவாக்கி கொள்ள முடியாது, ஆனா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களை உருவாக்க கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் மோசைக்கு கொடுத்த அந்த 10 கட்டளைகளில் முக்கியமாக நிறைய நியாயப்பிரமாணம் கொடுத்துட்டு இந்த 10 கட்டளைகள் இருக்கு இல்லையா, அதை தன்னுடைய சொந்த கரங்களினால் எழுதி 2 கற்பலகைகளை கொடுத்து அவர் உடன்படிக்கை பெட்டி அப்படின்னா உடன்படிக்கைன்றது கடவுள் வார்த்தை தான். அப்போ உடன்படிக்கை பெட்டி என்பது என் வார்த்தையின் பெட்டி. அப்போ இந்த தேவன் எழுதி கொடுத்த இந்த 10 கட்டளையை ஆண்டவர் சொல்றாரு, 2.5 அடி 2 அடி முழம் நீளமும் 1.5 அடி அகலமும் 1.5 அடி அகலமும் உயரமும் போட்டு ஒரு பெட்டியை செய்ய சொல்லி அதை தங்கத்தினால மூடி அது மேல 2 கேருபீன்களை வைத்து அதுல அந்த பெட்டிக்குள்ளாக என்ன பண்ணணும்னா இந்த கற்பலகை என் வார்த்தையாக என் கட்டளையாகிய முக்கியமான பிரமாணமாகிய இதை நீ அதை உள்ள வச்சிடணும். வச்சுட்டு எங்க வைக்கணும்னா ஆசரிப்பு கூடாரம், அன்றைக்கு அதுதான் பெரிய அவங்களுக்கு ஆலயம், அதுதான் மிகப்பெரிய ஆராதனை இடம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணும், வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், மிகவும் ஒரு பரிசுத்தமான ஒரு இடமா அது. அந்த இடத்துல இந்த பெட்டியை கொண்டு போய் வைக்கணும். அதுக்கும் யாருமே அங்க சும்மா போக கூடாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒருத்தர் போகணும். அவரு பரிசுத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மகா பிரதான ஆசிரியரா இருக்கணும். அவர் தன்னையே சுத்திகரித்து கொண்டு அங்க போக வேண்டும். அவருக்கு போகும்போது சில நேரங்களிலே அந்த மனிதனுடைய பாவங்களுக்காய் இந்த ரத்தத்தை தெளிச்சு அங்க அவர் என்ன பண்ணவர் பரிகாரம் செய்யும் போது சில நேரங்களிலே அந்த கேருபீனுக்கு நடுவாய் இருந்து அந்த பெட்டிக்கு நடுவில் இருந்து தேவன் பேசுவார். ஹல்லேலூயா. இதன் மூலமா என்ன கற்றுக் கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? என்னுடைய வார்த்தையில் இருந்து நான் உங்களோடு பேசுவேன். ஹல்லேலூயா. என் வார்த்தையை கனம் பண்ணுங்க, என் வார்த்தை தான் நான் என்பதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டுகிறார். அங்க எதுவும் வைக்க சொல்லல, என் வார்த்தையை தான் மகா பரிசுத்தல வைக்கின்ற அதுக்குள்ள இருந்து நான் பேசுவேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் தான் இதை அவர் உங்களுக்கு நம்ம நடைபெற்ற காரியங்களை வைத்து இந்த உடன்படிக்கை பெட்டி வைத்து தான் பல காரியங்கள் நடக்குது, பல சக்சஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது இல்லையா? யோர்தான் நதியில போய் நீங்க தூக்கிட்டு போய் நின்ன உடனே அவங்க கால் பட்ட உடனே இந்த வேதத்தை வார்த்தையை சுமந்து கொண்டு போய் நிற்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. இந்த யோர்தான் நதி அப்படி ஒரு கூயலாய் இருக்கிறதா, உங்க காலடி பட்டவுடனே அது அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே ஒரு பக்கம் நிக்குதா. ஆனா அவங்க சுமந்து கொண்டு இருக்கிறது அவருடைய வார்த்தையை. ஹல்லேலூயா. வார்த்தையை சுமக்கிற மனிதன் அற்புதமானவன். ஹல்லேலூயா.
நீ சுமந்து போன்னு நின்னாலே அற்புதம் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தை நிழலாட்டமா நமக்கு காட்டுகிறார். ஹல்லேலூயா. எரிகோ மதில் உடையும்படியே அங்கே சுமந்து கொண்டு போகிறாங்க, ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த பெட்டி எங்க போதாங்களாம் சக்சஸ். எரிகோ மதில் யாராலும் இடிக்க முடியாது, அது இடிந்து சுக்குநூறாய் ஒடுகிறது. ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் தகர்க்கிறது. பல போருக்கு அவங்க கொண்டு போறாங்க, அங்கே வெற்றி கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு முறை என்ன செய்கிறாங்க, தாகோன் என்ற ஒரு தெய்வ சிலைக்கு முன்பாக அந்த கோயிலுக்கு எதிர்க்க வச்சிடுறாங்க. காலையில வந்து பார்த்தா அந்த சிலை தலைகீழாய் கவிழ்ந்து சுக்குநூறாய் உடைந்து இருக்கிறது. இன்னொரு நாள் மறுபடியும் வைக்கிறாங்க, அதே போல் நடக்கிறது. அதுல இருந்து அங்க வைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தைக்கு முன்னாடி எல்லா அசுத்தாவிகளும் இந்த அசுத்த கிரிகளும் தேவனுக்கு விரோதமான எல்லா காரியங்களும் சுக்கு சுமுறாய் நொறுங்கி போகிறது. ஹல்லேலூயா. சொல்ல அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தை தான் பட்டயம், அந்த பட்டயத்துக்கு தான் பிசாசு நடுங்குகிறான். ஹல்லேலூயா. நீ எத்தனை ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் சரி, அதெல்லாம் தடுப்பு ஆயுதம் தான். ஹல்லேலூயா. உன் தலைக்கவசம் ஒரு தடுப்பாயுதம், மார்க்கவசம் தடுப்பாயுதம், கேடகம் ஒரு தடுப்பாயுதம். நீ போட்டு கொண்டிரு எல்லாரும் அதை தடுக்கத்தான் முடியும். எதிரியை தகர்க்கிற, உடைக்கிற, சின்ன பின்னமாக்குற ஒரே ஒரு ஆயுதம் கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையாகிய பெட்டி போய் வச்ச உடனே அதெல்லாம் சுக்குநூறா தானே உடைஞ்சு போகுது. தானே அந்த பெட்டியை வச்சு பெரிய காரியங்கள் அவங்க பண்ணிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. அந்த பெட்டியில் இருந்த 10 கற்பனை வார்த்தைகளை காட்டிலும் உன் கையில் இருக்கிற இந்த வேத வசனங்கள் 66 புத்தகங்கள் விலை மதிக்கத்தக்கவை. ஹல்லேலூயா. சொல்றார், நான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், இவர்கள் அந்நிய காரியமாய் அதை எண்ணினார்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களோட பிரச்சனை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு பிரச்சனை என்ன, தன் வார்த்தை தான் முக்கியம் என்பதை அவங்களுக்கு எவ்வளோ படம் போட்டு காண்பிச்சு கூட அந்த வார்த்தையை எப்படி அவங்க எண்ணினாங்களா, இது நமக்கு கிடையாது, இது நமக்கு கிடையாது. அந்நிய காரியம் என்ன, நமக்கு சொந்தம் கிடையாது, நமக்கு யாருன்னு தெரியாது, பார்க்காதத புதுசாக பார்க்குற மாதிரி. ஓ நாம் இவர் பார்த்ததே இல்லையே, இவர் வெளிநாட்டுக்காரர் போல இருக்கு, அந்நியர் அவர் தானே, நம்ம இனமும் இல்லை, நம்ம ஜாதியும் இல்லை, நம்ம மதமும் இல்லை, எதுவுமே இல்லாத அவரை பார்ப்போம். எப்படி பார்ப்போம், வித்தியாசமாக பார்ப்போம். வித்தியாசமா ஏன்னா நம்ம ஒரு அந்நியர். அது போல தான் வேத வசனம் நிறைய பேருக்கு எப்படின்னா அந்நியமாக இருக்குது. பைபிள் படிக்கிறதுனா கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது அந்நிய காரியம்னா அது நமக்கு தேவையில்லாத ஒன்று, அது நமக்கு அவசியம் இல்லாது இல்லையா. யாரை பற்றி பேசினுக்கு நம்மனா இருக்கேன், அவன் அந்நியன் இல்லையா. யாரோ ரோட்டில் நடந்து அவனை பற்றி பார்த்து இனி யாருங்க எங்கேருந்து வரீங்க கேட்கணுமா, அவர் யாரோ போயிட்டு போகிறாரு. அது போல தான் பைபிள் ஏதோ ஏது இருக்குது விடு, நமக்கு அதுக்கு சம்மந்தம். சர்ச்சில் போய் உக்காஞ்சாமா, வாரத்து ஒரு முறை சர்ச்சில் உக்காந்துட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், நான் கிறிஸ்டின் ஞானசனம் எடுத்துட்டேன், அவ்வளோதான். இந்த வேதத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? ஹலோ, நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் இந்த வேதத்துக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லையானால் இந்த கிறிஸ்துவத்துக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்குமானால் எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் நீங்கள் வாழ முடியும்? ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரு அந்நிய காரியமாக நீங்கள் இதை நினைப்பீங்களானால் இந்த வேதத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க. சர்ச்சுக்கு வருவீங்க, எல்லாம் இருக்கும். சர்ச்சில் வரும்போது ஐயா சோத்திரம் எல்லாம் சொல்லுவீங்க, பாட்டெல்லாம் பாடுவீங்க, எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான். பரவாயில்ல, நல்லா கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுறாங்கன்னு. ஆனால் உங்களுக்கும் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைக்கும் தொடர்பு இல்லாமல் போனால் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கனெக்ஷனே இருக்காது. ஹல்லேலூயா. இங்கே பாடுற எல்லாரும் தேவ பிரசன்னம் உணர்ந்தீங்களா? இல்லை இங்கே வசனத்தை கேட்கிற எல்லாரும் கர்த்தர் பேசினாரா? ஒரு மனிதன் 4 வசனத்தை சொன்னா கூட நீங்க ஆவலா வருவீங்களா, அந்த வசனத்திலிருந்து கர்த்தர் உங்களுடைய பேசுவார். ஹல்லேலூயா.
நீங்க கர்த்தரோட பேசணும் வந்தீங்களா, அவர் ஏதோ ஒன்று வசனங்களை சொன்னாலும் பெரிய வியாக்கணம் கொடுக்கிறது, வசனத்திலிருந்து கர்த்தர் உங்களோட பேச ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வெளிப்பாடு இல்லாம வந்தா கூட அந்த வசனத்தை எடுத்து ஆவியானவர் உங்களுக்கு விளக்கி கொடுக்க புரிய வைக்க முடியாது. இந்த பரிசுத்த ஆவியான உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரிய வேலை அதுதான். பரிசுத்த ஆவியானுடைய மிக பிரதான வேலை தேவனுடைய வார்த்தை விளங்க வைப்பது, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறது. அது எப்படி நடத்துறா? இயேசு சொன்ன வார்த்தையை நமக்கு புரிய வைக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு யாரை நமக்கு விளங்க வைக்கிறது தான் பரிசுத்தாவின் வேலை. அதுக்கு நம்ம சத்தியத்தை விளங்கினாதான் அவர் யாருன்னு புரியும். ஹல்லேலூயா. ஒரு பிரதான வேலை நமக்குள்ள ஆவியானவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உனக்கு புரிய வைப்பதற்காக உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை புரியாத ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறான்னு சொன்னா நீங்க இன்னும் என்னன்னா பரிசுத்த ஆவியானவரை புரிந்துக்கல. ஹல்லேலூயா. அவர் வேலைய நமக்கு புரிய வைக்கிறது வேலை தான். ஹல்லேலூயா. சரி, அப்படி நம்முடைய யோசுவா கிட்ட போனோம். அடுத்து நம்ம இதை புரிந்து கொண்ட, அதை யோசுவாக்கு கற்றுக் கொடுத்த இந்த அற்புதமான வழியை பின்பற்றின ஒருத்தர் தான், அதை அவர் வாழ்க்கையில் அனுபவித்த ஒருத்தர் தான் சங்கீத புத்தகத்தை அவர் 1ஆம் அதிகாரத்தில் இதை அப்படி அடிப்படையை கொண்டு அங்க அவர் எழுதுறதை பார்க்க முடியும். 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் இந்த வசனத்தையும் படிச்சீங்கன்னா 2 பேரும் அப்படியே சேமா இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இந்த யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்த இந்த அப்படி இவர் ஃபாலோ பண்ணி இருக்கிறார், அனுபவிச்சிருக்கிறார். அதனாலதான் இந்த வசனத்தை அவர் இந்த அதிகாரத்துல இங்க இந்த சங்கீத புத்தகத்தை எழுதுகிறார். அதை அனுபவித்து அதை ருசித்து பார்த்து அவர் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுல ரொம்ப முக்கியமானது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு தாங்க போராடுறோம். நான் இப்போதான் சின்ன கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன், நல்லா ஓடணுங்கய்யா, ஜோம் பண்ணிக்கிங்க. இப்போதான் கல்யாண பேச்சு எடுத்துக்கிறோம், நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கணுங்க. அது ஒரு பிரச்சனை. உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறேன், ஏதோ தப்பாக இருந்துடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கிண்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லபடியாக வரணும், சரியாக வரணும், சிறப்பாக வரணும்னு சொல்கிற ஒரு ஏக்கமும் தாகமும் நமக்குள்ள இருக்குது இல்லையா? அதுக்கு நம்ம கடவுளுடைய உதவியை நாடுறோம் இல்லையா? அது நாடுகிற நமக்கு இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம். ஆமா, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நீர்கால்கள் என்பது என்ன? ஜீவ வார்த்தை. அதுதான் நீரோடை, அதுதான் வார்த்தை தான் நீருக்கு ஒப்பிடப்படுகிறது, தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த நீர் ஓட்டும் இடத்துல அந்த மரமோ செடியோ இருக்கும்போது அதுக்கு எப்போதும் தேவையான அந்த நீரோட்டம் இருக்கிறபடினால அது எப்போதும் செழித்து ஓங்குகிறத பார்க்க முடிகிறது. அது போல ஒரு மனிதன் கர்த்தருடைய வசனத்தோடு இணைந்திருக்கும் போது அவனுக்கு தேவையான வசனத்தை அவன் அடிக்கடி கிடைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறதுனா, அவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யக்கூடிய ஒரு புத்திசாலியா மாறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதை நீங்க சக்சஸ் பண்ண, குடும்ப வாழ்க்கையை சக்சஸ் ஆகணும், அல்லது என்னுடைய நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கணும், எந்த காரியத்தில் நீங்க அடிக்கடி தோல்வியை பார்க்குறீங்க, எந்த காரியத்தை நீங்க முயற்சி செய்து இது முடியாதுன்னு விட்டு போயிருக்கிறீங்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் நீங்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் ஆரம்பிங்க. கர்த்தர் அதற்காக என்ன சொல்லியிருக்கிறார்? உன் பிரச்சனைக்கான தீர்வை வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார்? அந்த வார்த்தையை எடுத்து, ஆண்டவரே உனக்கும் எனக்காக இந்த வார்த்தையை நிறுத்துறேன், உமக்கும் ஒரு வார்த்தையை நிறுத்தினீரே, நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்லி நடுவாய் நிறுத்தின போல இந்த வார்த்தை எனக்காக எழுதப்பட்டது, இந்த வேதம் எனக்கு சொந்தமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே நான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன், இந்த வாக்கு தத்தத்துக்கு சொந்தமாக இருக்கிறேன், இந்த வாக்கு தத்தம் எனக்காக எழுதப்பட்டு இருக்கிறது விசுவாசிக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை நீர் சொல்லி இருக்கிறபடினாலே உனக்கும் எனக்கும் நடுவாக நிறுத்துகிறேன். ஹல்லேலூயா. அதை சொல்லி 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 நிறுத்தி என் வாழ்க்கையில
அது நடைபெறும்படியாய் என் விசுவாசத்தை நான் எனக்குள்ள கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. இது ஒரு செயல்முறை கிறிஸ்தவ வாழ்வு. ஹல்லேலூயா. நீங்களே இதை புரிந்து கொள்ளும்போது, இந்த வாழ்க்கையை நீங்கள் இதை பின்பற்றும் பொழுது, அதாவது நீங்களே இயக்கிக் கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு வழி. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலை மத்தியில நீங்கள் உங்களை வெற்றிகரமாய் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வழியை தான் நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஏதோ வார்த்தையை சொல்றேன்ல, அந்த வார்த்தையை தேவன் எப்படி சொல்லியிருக்கிறார், ஜனங்கள் மத்தியில் அதை எப்படி கொண்டு போயிருக்கிறார், அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பது தான் உங்களை அப்படியே படிப்படியாக காட்டிட்டு வருகிறேன். அப்போதான் நாம இந்த வார்த்தையை கனம் பண்ணி அதை நம்ம அறிக்கை செய்ய முடியும். அந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம அறிந்து கொள்ள முடியும். இப்போ வாசிக்கலாம் யோவான் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 3ஆம் வசனம் வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 4ஆம் வசனம் வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. 9 வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் பண்ணிட்டு வந்த ஆண்டவர் இந்த மனிதனுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, நிரந்தரமான ஒரு மனிதனுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தேவனுக்குள்ள இருந்த வார்த்தையாக இயேசுவை இந்த உலகத்துல மனிதனாக அனுப்பினார். ஹல்லேலூயா. இல்லையா? இதெல்லாம் ஒரு தற்காலிகமான காரியங்கள் தான். இந்த ஆதாம் முதல் அவன் பாவத்தில் விழுந்த பிறகு அநேக காரியங்களை செய்து கொண்ட காரியங்கள் எல்லாம் ஒரு நிழலாட்டமான காரியங்களாக தான் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் மனிதனையும் புது சிருஷ்டியாய் மாற்றும்படியாய், ஒரு புது மனிதர்களாய் மாற்றும்படியாய், விழுந்து போன மனிதனை மறுபடியும் புதுப்பிக்கும்படியாய், அந்த ஆதாமனுடைய இடத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தும்படியாய், முற்றிலுமாய் மாற்றத்தக்கதாய் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். இந்த கிறிஸ்துவின் வார்த்தையை அறிந்து புரிந்து கொண்டவன், அதில் நடக்கிறவன், அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். இந்த மனிதனையே முழுமையாய் மாற்றும்படியாய், புது சிருஷ்டியாய் மாற்றும்படியாய் அப்படி வார்த்தையாக இயேசு இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு 30 வருஷம் என்ன பண்ணாரு? அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருந்தார், அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருந்தார். 30 வருஷம் சைலன்ஸா சாதாரண ஒரு மனிதனா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு குடும்பத்துக்கு உதவியாக தன்னுடைய காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் மேலே ஒரு நோக்கம் திட்டம் எல்லாம் தேவன் வைத்திருந்தார், அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அதற்காய் தன்னை ஆயத்தப்பட்டு காத்திருந்து அந்த நாளுக்காய் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த நாள் வந்தது, வீட்டை விட்டு ஊழியத்துக்கு வந்தார். நல்லா கவனிங்க. சரியாய் 3.5 ஆண்டுகள், சரியா 3.5 ஆண்டுகள் அவர் பேசின வார்த்தை இன்றைக்கும் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 350 கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே புது சிருஷ்டிகளாய் மாற்றும்படியாய் அவர் 3.5 ஆண்டுகள் பேசி மறித்துட்டு போயிட்டு அவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினாரு. அந்த ஆவியானவர் இயேசு சொன்ன வார்த்தை புரிய வைக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. யாரெல்லாம் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு சொன்ன வார்த்தையை புரிய வைக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரை புரிய கிறிஸ்தவர்களுக்கு புரிய இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஏசாயா புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 1-9 வசனங்களை வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அதற்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தம்
தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடுமேயும், அவையின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை, கேடு செய்வாருமில்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்து இருக்கும். இந்த வசனத்தை வீட்டில் போய் பொறுமையை வாசிங்க. இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் அது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவார். அவர் வந்தபோது அவர் என்ன பண்ணுவார்? கர்த்தரை அறிவினாலே இந்த உலகத்தை நிரப்புவார். அப்படி நிரப்பும் போது என்ன நடக்கும்னா, குழந்தை போய் என்ன பண்ணுமா? பாம்பு புத்துல கை விடுமா, பசுவும் கரடியும் கூடி மேயுமா. என்ன சொல்ல வருகிறாரு? இந்த பூமியில கொடூரமான மனிதர்களும் நல்ல மனிதர்களும் சேர்ந்து வாழத்தக்க ஒரு சூழல் உண்டாகும். இந்த கரடியும் இந்த பசுவும் கூடி வாழணும்னா, பசு எப்பவுமே ஒரு சாந்தமா தான் இருக்குது, சாந்தமா. ஆனா கரடி எப்படி இருக்குமா? சிங்கம் அப்படி இருக்குமா? பாம்பு எப்படி இருக்குமா? பாம்பு புத்துல கை விட்ட பாம்பு சும்மா இருக்குமா? ஒரு குழந்தை போய் பாம்பு புத்துல கை விடுமா? அப்ப பாம்பு ஒண்ணும் பண்ணாதான். இப்ப என்ன சொல்ல வருகிறாரு? இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் பொழுது, அந்த சுவிசேஷம் உலகம் எல்லாம் பரவும் பொழுது என்ன நடக்கிறது? இந்த தேவன் யார் என்ற அறிவு உண்டாகும் போது அந்த தீமையான மனிதர்கள், கொடூரமான மனிதர்களா நல்லவர்களா மாறிடுறாங்க. ஹல்லேலூயா. இப்ப கெட்டவ நல்லவ எல்லாமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உலகத்தில் உண்டாகிறது. ஹல்லேலூயா. வார்த்தையாகி இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இன்றைக்கு இந்த பழைய சிருஷ்டியாய் விழுந்து போன மனிதனை ஆண்டவர் இன்னைக்கு புது சிருஷ்டியாய் மாற்றி கொண்டு வருகிறார். அவர் செஞ்ச வேலை 3.5 வருஷம் தான். 3.5 வருஷம் பேசின வார்த்தைகளை புரிய வைக்கிறதுக்கு ஆவியானவர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்குள்ள வருகிறார். இந்த 3.5 வருஷம் பேசின வார்த்தைகளை எடுத்து ஒருத்தன் பேசுறான், ஆவியானவரை துணை கொண்டு இது பேசுவதன் மூலமா கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்படிதான் நாங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால உலகம் பெருகி கொண்டிருக்கிறது. இது நிமித்தமா என்ன நடக்கிறது? உலகம் புது சிருஷ்டியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு முழு தீர்வை கொண்டு வரும்படியாய் தம்முடைய வார்த்தையாக இயேசுவை இந்த உலகத்தை அனுப்பியிருக்கிறார். அப்ப முதலாவது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தனி மனிதனை சந்தித்து அவனை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு தனிப்பட்ட விதத்தில் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. தனிப்பட்ட தம்முடைய வார்த்தையை ஒவ்வொன்றுக்கும் சொல்லி சொல்லி ஒரு கூட்டத்துக்காக ஒரு சந்ததிக்காக ஒரு மனிதனுக்காய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அனுப்பி அவனை ஆசீர்வதித்து உயர்த்திருந்தார். இப்ப முழு உலகத்துக்கும் தீர்வை உண்டாக்கும்படியாய், இந்த விழுந்து போன இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாய், அவனை புதிய சிருஷ்டியாக மாற்றும்படியாய், எப்படி ஆதாமை உண்டாக்கினாரோ அதே போல அதை நிலைக்கு கொண்டு வரும்படி மனிதனையும் புதிய சிருஷ்டியாய் மாற்றும்படியாய் தம்முடைய வார்த்தையாக தம்முடைய உள்ளத்தில் இருந்த இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்துக்கு வார்த்தையாகிய அவரை மனிதனாய் உலகத்தில் அனுப்பி பேச வைத்தார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை பேசினாங்களோ, இயேசுவை வார்த்தை கேட்டாங்களோ, கண்டிப்பா ஒரு அசைவு ஏற்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்களை எதிர்த்தவர்கள் கூட பின்னால இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவரை புரியாத கேட்ட அந்த வார்த்தையெல்லாம் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, மத்தேயு புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த இயேசு பேசுகிறத பத்தி சொல்லுகிறாங்க. அவர் பாவத்தை மன்னிக்கிறார், பிசாசை துரத்துகிறார், செத்துவனை எழுப்புகிறார். இல்ல, இப்படிப்பட்ட அதிகாரத்தை இந்த மனுஷனுக்கு யார் கொடுத்தது? ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த யாரும் அவங்களுக்கு ஒண்ணு விளங்கல. அவங்களுக்கு இதுவரையும் பார்க்காத ஒரு பேச்சை அவர்கிட்ட பாக்குறாங்க. அப்படி வார்த்தையில அதிகாரம் இருந்தது. பிசாசுகளுக்கும் கட்டளை இடுகிறாரே, அதுவும் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறது.
அவர் பேச வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் யாரும் பேசல. அவர் பவர்ஃபுல் அதிகாரம் உடையவராக பேசுகிறார். அவர் கட்டளை வாக்கியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் பேசுறதெல்லாம் ஒரு பவர் இருக்குது. யாருக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் கெஞ்சிற வார்த்தை அங்கே பார்க்க முடியாது. ஒரு வார்த்தையெல்லாம் பவர்ஃபுல் கட்டளை வாக்கியங்களா இருக்கு. அதை பார்க்குறாங்க. பாவத்தை மன்னிச்சுங்கிறாரு. பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா அவங்க புரியும். யார் ஒரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? பிசாசு துரத்துனா அது போய் விழுது கடல்ல. பிசாசை துரத்துறாரு. அதுக்கு இவர் யார் இந்த மனிதனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? அதே அதிகாரத்தை உனக்கு கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா சொல்லாரு. இந்த தெய்வத்தை அறிகிற அறிவினால் நிரம்பினா என்னை போல நீங்களும் செய்யலாம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். இயேசு என்ன சொல்ல விடுகிறார்? வார்த்தையாய் வந்து இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் என்பது, எப்படி பேச வேண்டும் என்பது அவர் செய்து காட்டுகிறார், பேசி காட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த மனிதனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது, இந்த அதிகாரத்தை ஆதாமுக்கு அங்கே கொடுத்துட்டாரு. இதை சொல்றவங்க யாருன்னா யூதர்களும் இஸ்ரவேலர்களும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் தான். இது யார் அதிகாரம் கொடுத்தது? முதல் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை கொடுத்துட்டாரு. இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். என்ன நீங்க அங்கிருந்து கட்டளை வாக்கியத்தை பேசணும். அப்ப அங்கேயே கொடுத்துட்டாரு. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த யூதர்களும் இந்த அநேக இந்த மூப்பர்களும் பல விதமான அந்த வேத பண்டிதர்களும் அவங்களாம் அந்த காலத்துல இருந்தாங்க. அவங்கெல்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கின்னு இருக்காங்க. இது ஏற்கனவே கொடுத்துட்டாருப்பா. அதை புரிஞ்சிக்காம அதை செயல்படுத்தாம பாவத்துல விழுந்த மனு குலத்தை மீட்கும்படியாக அவருடைய வார்த்தையா இங்க வந்து நிற்கிறேன்னு இயேசு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தான் நீங்கப்பா, நான் தான் நீங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்தா நீங்களும் இப்படி பேசுவீங்க. ஒரு தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளை எப்படி செய்ய முடியும்? எடுத்து வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான். அவருடைய நாமத்தின் மீது, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம். ஆமா, இந்த இயேசு தேவனுடைய குமாரனாய் வார்த்தையா இந்த உலகத்தில் இறங்கி வந்து அவர் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தன் விசுவாசித்தா என்ன நடக்கிறது என்றால், இவர் தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசித்தால் நீயும் தேவனுடைய குமாரனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய குமாரனாய் மாறுவதற்கான என்ன ஒண்ணு பண்ணணும்? குமாரனாய் வந்து உனக்காய் மரித்த இயேசுவை இவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் போது, தேவ குமாரன் எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கும் போது நாம் தேவனுடைய குமாரன் என்ற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவரும் தேவனுடைய குமாரன் ஆனால், நாமும் தேவனுடைய குமாரன் ஆனால், அப்ப நாம் எப்படி பேசணும்? இயேசுவை போல பேசணும். இயேசுவை போல. இயேசு யாருக்கிட்டாது போய் தன் கஷ்டத்தை சொல்லியிருப்பார, தன் பிரச்சனை சொல்லியிருப்பார. இயேசுக்குள்ள என்ன இருக்குது? வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரே வார்த்தை இருக்கிறார். அவரே. ஆமா, அந்த வார்த்தையினுடைய வல்லமை தெரியுது, பவர் தெரியுது இல்லையா? தன்னோட பிரச்சனைகளை அவர் எப்படி சால்வ் பண்றாரு? வார்த்தையிலே சரி பண்ணிடுறாரு. ஹல்லேலூயா. பணம் வேணுமா? வார்த்தையில சரி பண்றாரு இல்லையா? போற இடத்துல திராட்சை ரசம் இல்லையா, போப்பா தனியாக மொண்டுன்னு போய் அங்கே கொடுப்பா, முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஒரு நினச்சிட்டு பேசுறாரு, நினச்சிட்டு சொல்றாரு, நான் நினைக்கிறேன் அந்த தனி திராட்சை ரசமாகும், நீ மொண்டு அங்கே போ. தன் உள்ள விசுவாசித்து சொல்றாரு. திராட்சை ரசம் ஆகணும்னு கூட சொல்லலை, அந்த கற்சாடிகளை தண்ணீரை நிரப்புங்க, அதை மொண்டுன்னு அங்கே போங்க, பந்தி விசாரி விட, அவ்வளோதான். இவர் என்ன நினைச்சு சொல்றாரு? நீ வந்து மொண்டுட்டு போகும்போது அங்கே திராட்சை ரசமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை நான் திராட்சை ரசமாக இன்னும் ஒரு அங்கே ஜெபம் கூட பண்ண மாதிரி தெரியல. போய் தண்ணி தொட்டியில் போய் இப்போதை நான் ஜெபம் பண்ணுகிறேன், இந்த தண்ணி ரசமாய் மாறுவதாக செஞ்சாரா? உள்ளத்தில் விசுவாசத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ மொண்டுன்னு போ, அங்கே மாறும். ஹல்லேலூயா. அப்போ உள்ளத்தில் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு அதுதான் சொல்றான், 100க்கு அதிபதி ஆண்டவரே நீ வர வேண்டாம், நீ இங்கேருந்து சொல்லிடு, அங்க வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்பதான் பார்க்கற இந்த விசுவாசத்தை யாருக்கிட்ட என்ன பார்க்கலையே. இஸ்ரவேலிலும் விடுபட்டு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விசுவாசம். நீ வரவே வேண்டாம் ஆண்டவரே. நமக்கு எப்படி தெரியுமா? ஐயா நீங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க,
நீங்கள் வந்து கால் வச்சதான் எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம். பாஸ்டரே கடவுளாக்கி விட்டது பாதி பேர். ஐயா நீங்கள் ஒரு முறை வந்துட்டீங்கன்னா, அவர் வேற எங்கெல்லாம் காலை வச்சணும் அந்த வீட்டெல்லாம் அற்புதம். அப்படி அவர் பேசணும், உடனே நம்ம கூட ஒரு நாளைக்கு அவர் கூப்பிடும், நம்ம ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடும். அவங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய அந்த சத்தியம் விளங்காதபடியெல்லாம் அது அப்படி போயிட்டு இருக்குது, அப்படியே ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையினை மகிமை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அல்லேலூயா. உங்களை யாரும் இயக்க தேவையில்லை. உங்களை யாரும் இப்படி இருக்கு அப்படி இருக்கிற ஒரு இதில் எழுதியிருந்தேன், ஆவியிலே விழிப்புள்ளவனுக்கு யாரும் வந்து ஆலோசனை சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. தன்னுடைய ஆவியிலே விழிப்பாய் இருக்கிறவனுக்கு இப்படி செஞ்சுக்குவா, அப்படி பண்ணுப்பா, இதை பண்ணாத பண்ண ஆலோசனை தேவையில்லை. அவன் விழிப்பா இருக்கிறான், அவன் கண் விழித்து இருக்கிறான், என்ன நடக்குது என்ன நடக்காது எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் ஆபத்து வர்றதை முன்னாடி பார்க்குறான், எதை செய்யணும்னு அவனுக்கு தெரியுது, அவனை விழித்து கொண்டு இருக்கிறான், எல்லாத்தையும் கவனித்து கொண்டு இருக்கிறான். அவன் தான் விழிப்பா இருக்கிறான். அவனுக்கு இது ஏன் இப்படி பண்ண இப்படி பண்ணக்கூடாதா, அவனுக்கு தெரியும் எல்லாமே. அவன் விழிப்புள்ளவனா இருக்கிறான், கவனித்து கொண்டு இருக்கிறான், ஊர்ந்து கவனிக்கிறான். என்ன நடந்து கொண்டு இருக்கிற, என்ன நடக்க போகிறது முன்கூட்டியே அறிய முடியும். அவன் தான் விழிப்பா இருக்கிறான். உன்னை விழிப்புள்ளவனாய் மாற்றுகிறது என்ன, கடவுளுடைய வார்த்தை. அல்லேலூயா. உன்னை விழிக்க செய்கிறது என்ன, கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் நீங்க கவனமா கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் விழித்து நீங்கள் செயல்படுவதுதான் முக்கியம். உங்களை யாரும் காவலுக்காகிறது இல்லை. ஐயா நான் தூங்குறேன் ஐயா, அது வரைக்கும் என்னை பார்த்துங்க நைட்டு வாட்ச்மேன் போட்டு. உங்களுடைய உடைமைகளுக்கு நீங்கள் ஒரு வாட்ச்மேன் போடுறதில்ல, உங்கள் உடைமைகளுக்கு நீங்கள் ஜவாப்தாரி. அல்லேலூயா. நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் விழிப்புள்ளவர்களாய் மாறணும். அல்லேலூயா. சிலர் வந்து பாஸ்டர் தான் அவங்களுக்கு வந்து காவலாளி. பாஸ்டர் இருக்கிற ஐயா எது வந்தாலும் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவேன், அவர் தான் எங்களுக்கு அல்ல, அவர் தான். ஆமாம், அவரை நம்பி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் கண்டிப்பாக தேவை. அல்லேலூயா. பாஸ்டருடைய பிரதான வேலை கடவுள் யார் என்று புரிய வைத்து உங்களையும் அவரையும் ஒரு பிணைப்புக்குள் நடத்துகிறது, உங்களை இணைத்து விடுவது. நீங்கள் இணைஞ்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை வந்து யாரும் வந்து இயக்க தேவை கிடையாது, நீங்கள் இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. நீங்கள் நேரடியாக ஒரு இடத்துல பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் ஒரு சபை செய்கிற ஒரு பிரதான வேலை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இங்கே நீங்கள் வரும்போதெல்லாம் ஒன்று நடக்குது, நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கபடியாய் கர்த்தரிங்க தம்முடைய வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். இன்னும் அவரை அறிகிற அறிவினால் நிரம்பி இந்த பூமி எப்படி கர்த்தர் அறிவினால் நிறையும் போது இந்த பசுவும் கரடியும் இணைந்து வாழ்கிறது, ஒரு சமாதானம் நிலவுங்குது. அங்க அந்த குழந்தை அந்த பாம்பு புத்துல கைவிடும் போது பாம்பு ஒன்றும் பண்ணல. ஏன்னு கேட்டனா பாம்பும் குழந்தையும் ஒரு சமாதானமா இருக்குது, இந்த சிங்கமும் இந்த ஆடும் என்ன ஒரு சமாதானமா இருக்கிறது. அப்போ அங்க ஒரு விதமான சமாதானம் உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்புவதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே இன்னைக்கு நான் இன்னும் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே சபைக்கு ஏன் வருகிறேன் ஆண்டவர், இன்னைக்கு நான் இன்னும் புரிஞ்சுக்கணும், இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் அறிகிற அறிவினால் நிரம்பினான்னு ஒவ்வொரு வாரமும் இப்படி ஒரு தாகத்தோடு வந்து பாருங்க, கர்த்தர் உங்களோட இடைபடுவார். அல்லேலூயா. எவ்வளவாய் நம்ம ஒரு அறிகிற அறிவுல நிரம்ப 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 உலகத்துக்கு சமாதானம், முதல் நமக்கு சமாதானம். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல சமாதானம், அப்பதான் வெளியே போக முடியும். அல்லேலூயா. நமக்காய் அனுப்பப்பட்ட வார்த்தையாக இயேசு, அவர் பேசுகிற வார்த்தையை நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் புதிய சிருஷ்டியா மாறினார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய ஒரு வாழ்க்கை. பழைய வாழ்க்கையில கவலை இருந்து, கண்ணீர் இருந்து, பயம் இருந்து, குழப்பம் இருந்து, என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் சொல்லி அழுகு இருந்தது, திகில் இருந்தது. இதெல்லாம் பழைய வாழ்க்கையில் இருந்தது. ஏன்னா நமக்கு விடை தெரியல, வழி தெரியல, என்ன பண்ணணும் புரியல. கிறிஸ்துவாகிய இயேசு வார்த்தையா நமக்குள்ள வந்த பொழுது உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த பெரியவர் நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அப்படி அறிகிற அறிவினால் நிரம்ப நிரம்ப இந்த பழவிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா காணாம போயிட்டு நாம் புது சிருஷ்டியா ஆக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி.